கம்ருதீன், நீ வெளிய போனதுக்கப்புறமா தயவு செஞ்சு இவள கல்யாணம் பண்ற அப்டின்னா, அந்த ஆசைய விட்டுரு. உனக்காக சொல்றேன், உன் லைஃப்‌க்காக சொல்றேன் அப்டின்னு சொல்லிட்டு வினோத் ஒரு பக்கமும், திவ்யா ஒரு பக்கம் இருந்துட்டு, இப்போ கம்ருதீன் நீ இப்ப இந்த வீட்ட விட்டு வெளிய போன அடுத்த செகண்டே அவளோட சாவகாசத்த கட் பண்ணு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்டின்னு சொல்லி, திவ்யாவும் வந்து இப்போ கடைசியா கம்ருதீன், பார்வதி வெளிய போன அந்த ஒரு மொமெண்ட்ல ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது. என்ன ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கேட்டு முடிச்சுட்டாரு. அப்பயே வந்து விஜே பார்வதி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சம்திங் ஒரு பெருசா போயிருக்கு தப்பா அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஷோவில் இருக்கக்கூடிய ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து கொஞ்ச நேரம் அந்த ப்ரோமோல பார்த்த மாரி, போய் வீட்ல பாருங்க உங்க அம்மா எல்லாருமே வரவேற்பாங்க, உங்க அக்கா எல்லாருமே வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட எடுத்து காட்டுறாங்க. நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அங்க இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் வந்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ தமிழ்நாடே இன்னைக்கு பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷோவ. ஏன்னா அவ்ளோ ட்ராமாவா இருந்தது. இன்னைக்கு ஷோ, நேத்து ஷோ. ஸோ இப்போ அதெல்லாம் காட்டுனதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸும் வந்து பயங்கரமா சபரியெல்லாம் விசில் அடிச்சு, திவ்யாக்கெல்லாம் வந்து பயங்கர சந்தோஷம் எல்லாருக்குமே. ஸோ ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாரி அந்த ஒரு மொமெண்ட் பார்க்கறதுக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலயும் வந்து பார்வதி கிட்ட வந்து இது திவ்யா கிட்ட வந்து பார்வதி வந்து சண்டைக்கு போற மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. அந்த இடத்துல பார்வதி இங்க பாரு உன்ன வச்சு அவ செம்மையா காயின் நகர்த்துனா, உனக்கு அது தெரியாமலே போயிடுச்சு கமருதீன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ வெளிய போய் பாரு. அவ என்னென்ன பேசி வச்சிருக்கா உன்ன பத்தி அப்படிங்கிறது, உனக்கு வெளிய போய் பார்த்தா அப்படின்னா தெரியும். நாங்க சொல்றது உனக்கு புரியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, அந்த இடத்துல வந்து டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ டோர் ஓப்பன் ஆனோனே, பார்வதி கிட்ட வந்து அந்த ஒரு பெருசா ஒரு கில்ட்டே இருக்கிற மாரி தெரியல. அவங்க பாட்டுக்கு வந்து போறாங்க. போயிட்டு டோர் கிட்ட கைய கட்டிட்டு எப்பயும் வழக்கம் போல வந்து ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் பண்ணது தப்பு தான். நான் வாழ்க்கையில பண்ண ஒரு பெரிய ஒரு தப்பு. ஸோ நான் வந்து இப்போது நான் உங்ககிட்ட சாரி சொல்ல விருப்பப்படல. நான் பண்ண தப்புக்கு நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். லைஃப்பில வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு தப்ப நான் திருத்திக்க பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு மேல நான் சாரி சொல்லி அத முறியடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அவங்க பாட்டுக்கு போனாங்க. வெளியே போய் கொஞ்ச நேரம் நின்னாங்க. அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீன். ஸோ கமருதீன் அந்த இடத்துல வந்து கானா வினோத் கிட்ட அவரு கட்டிப்பிடிச்சு ஒரு மாரி அ எமோஷனலா அத பார்க்க முடிஞ்சது. அப்போ கானா வினோத் வந்து சொல்றாரு, "இங்க பாரு மச்சான் நான் ஒண்ணு சொல்றேன்." ஃபர்ஸ்ட்டு கமருதீன் வந்து சொன்னாரு, "இந்த ஷோ எனக்கு செட் ஆகாது. எனக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து நெறைய பேர் வந்து சொன்னாங்க." அப்படின்னு சொன்னோனே, "இங்க பாரு உனக்கு ஷோலாம் செட் ஆச்சு. அவ தான் செட் ஆகல. அத புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு. லைஃப்ல கல்யாணம் இது பண்ற ஒரு ஐடியா இருந்தது நாசமாயிடும். நான் ஒரு உரிமையில சொல்றேன். அந்த உரிமை இல்ல எனக்கு. பட் நான் உன்கிட்ட சொல்றேன்." அப்படின்னு சொன்னோனே, கமருதீன் வந்து "எனக்கு புரிஞ்சிருச்சு." அப்படிங்கிற மாரி வந்து அவரு சொல்றாரு. "இதோட கட் பண்ணிக்கோ. உன் லைஃப்‌க்கு நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து சபரிக்கு ஹக் குடுத்துட்டு அந்த இடத்துல கானாவினத்துக்கு ஒரு ஹக் குடுத்துட்டு அந்த இடத்துல அவர் முத்தம் குடுக்குறாரு. ஸோ அவரு டக்குன்னு வந்து எமோஷன் ஆயிட்டாரு. அந்த இடத்துல ரொம்ப க்ளோஸா நெறைய டைம் அவர் அட்வைஸ் பண்ணியும் கமருதீன் வந்து கேட்காம போனது கமருதீனோட தப்பு. ஸோ இப்போ அவங்க அதுக்கப்புறம் கமருதீனும் வந்து அந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இவன வந்து ட்ரிகர் பண்ணி பேச வச்சுட்டா அவ. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு, இவ தான் அப்படின்னு சொல்லி கை காமிச்சிருப்பா. இன்னைக்கு வந்து கமருதீனுக்கு மட்டும் ரெட் கார்ட் குடுத்திருந்தா, அவ்வளோதான். அவ வந்து பயங்கர குஷியாயிருப்பா. எப்படியோ 2 பேருக்கும் வந்து குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து நம்ப கானாவினோத் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. "இவன் வந்து 2 வாரமா அந்த பொண்ணு கூட பேசாம இருந்தான். அப்போ வந்து சூப்பரா இருந்தான். நல்லா இருந்தான். எப்போ அவன் பேச ஆரம்பிச்சானோ, அப்பயே வந்து போச்சு. ஸோ ஒரு ஆம்பிஷனோட வந்திருக்கேன். கார் வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப எல்லாமே போச்சு. வாய வச்சுட்டு கம்முன்றான்னு எத்தனையோ டைம் வந்து சொன்னேன். அத கேட்கவே இல்ல அவன்." அப்படிங்கிற மாரி ரொம்பவே உடைஞ்சு அவர் அழுதது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க வெளிய போகும்போது நடந்த அந்த நிகழ்வுகள். ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி அதுக்கப்புறம் கமருதீன் வந்து சாண்ட்ராவோட கால்ல விழுந்துட்டு போனாங்க. பட் சாண்ட்ராவும் வந்து ரொம்ப வந்து பயப்படுற மாரி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரிலாம் பிக் பாஸ பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.